எண்ணெய் இப்போ ஊற்ற போகிறோம். ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்காக கடுகு போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்காக கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குறோம். ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கு இப்போ வெட்டி வச்சு எல்லாருக்கும் வதக்கி வச்சுட்டு கொட்டுறோம். மஞ்சத்தூள் சேர்க்குறோம். உப்பு சேர்க்குறோம். தண்ணி இப்போ ஒரு செம்பு சேர்க்குறோம். நல்லா இதில் வேக விட்டு அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்கணும். வறுத்து வச்சு இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. காஞ்ச மிளகா, பொட்டுக்கடல, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வேறு மிளகு சீரகம் போடுறோங்க, சேர்த்துக்கிறோம். அப்படியே பட்டை, ஏலக்காய் எல்லாம் போடுறேன். இதுவும் சேர்த்துக்கிட்டால் நல்லது. பருப்பு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துறோம். மிளகு, சீரகம், பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை ஏன் சேர்த்துறோம்னா கொஞ்சம் குழம்பு டிக்க கொஞ்சம் வர்றதுக்காக சேர்த்துறோம். கொஞ்சமாக சேர்த்திக்கணும், நிறையா சேர்த்தக்கூடாது. அதனால் டேஸ்ட்டு வரும் நல்ல. ஆமாம், அரைச்சி வச்சு இதெல்லாம் சேர்த்திருக்குது. இப்போ நல்லா 1 மணி நேரம் வேக்காடு விடுது. நல்லா வெந்த பிறகு எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் இதெல்லாம் வாரத்தில் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. கால் கைக்கு நல்ல சத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான காரம் சேர்த்திக்கலாம்.